ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இளநர உள்ளவங்களுக்கு உண்டான மாஸ்க் தாங்க பார்க்க போறோம். நெறைய பேரு சிறு வயதிலேயே அவங்களுக்கு இளநர ரொம்ப அவங்க மனசு வேதனைப்பட்டு இருப்பாங்க. என்ன பண்ணாலும் நமக்கு சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதில ஒண்ணு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் வாழைப்பூவோட மடல் தாங்க. இதில 2 பீஸ் எடுத்து வச்சு நல்லா அலசிட்டு, இந்த மாரி ஒரு ஜார்ல சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையே இப்ப நம்ம அரைச்சு சாறு எடுத்துட்டு வந்துடலாம். வாழைப்பூல அந்த கரைத்தன்மை இருக்குது. கருப்பு கலர் குடுக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப நல்லது. வாழைப்பூ இன்டேக்காவும் எடுத்துக்கோங்க. துவர்ப்பு தான் நம்ம உடம்புல அதிகமா சேர்த்துக்கிறதில்ல. நம்ம வாழைப்பூ எடுக்கும்போது மெலனின் நம்ம உடம்புல சுரக்கும். மெலனின் சத்துக்கள் உள்ள பழங்களும் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம், லெமனு, அன்னாச்சி பழம் இந்த மாரி எடுத்துக்கோங்க. மெலனின் உள்ளது அதிகமான உணவுகள் நம்ம எடுத்துட்டு வரும்போது, இளநரை சீக்கிரமா சரியாகும். இப்போ மாஸ்க்க பார்க்கலாம். வெறும் மாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணிட்டு சரியாகும்னா, அது சாத்தியமில்ல. உணவு முறையில தான் நம்ம இளநரைய சீக்கிரமா ரெட்யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இதையும் ட்ரை பண்ணணும் நம்ம. 2வது பொருள் அதாங்க வெத்தல எடுத்திருக்கேன். வெத்தல ஸ்கேல்ப்ப சுத்தம் பண்ணி குடுத்து ரத்த ஓட்டத்த அதிகரிக்கும். அதையும் நம்ம ஒரு ஜார்ல சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததா செம்பருத்தி இலைகள்ங்க. அத நல்லா அலசி அதையும் ஜார்ல போட்டுக்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன், என்னென்ன பண்றேங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க. மெலனின் அதிகமா ஆகும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. இளநரைய வராம தடுக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு கூட மறைஞ்சிடும். அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் தயிருங்க. தயிர் நல்லா முடிய சுத்தம் பண்ணி, க்ளீன் ஆக்கி, நல்லா பளபளப்ப குடுக்கும். இத இப்போ இந்த வாழை இலை மடலோட வாழைப்பூ மடலோட சாறை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க. காளான் சாப்பிடுங்க. புரோக்கோலி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு மெலனின் சத்துக்கள் அதிகமா கிடைக்கும்போது, இளநரை உங்களுக்கு சரியாகும். மாமிசத்தில ரெட் மீட் அதாவது இறைச்சி சாப்பிடலாம். அப்புறம் ஈரல் சாப்பிடணும். ஈரல் சாப்பிட்டீங்கன்னா, சீக்கிரமா உங்களுக்கு இளநரை பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இல்ல நான் இறைச்சி அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, நீங்க சைவத்தில சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. காளான், சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பா இளநரை உங்களுக்கு போயிடும். அடுத்து நம்ம பொருள் அதான் பிருங்கராஜா இலை. கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடருங்க. அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ உடம்புல காயம் பட்டுருச்சு அப்படின்ட்டு வெளிப்பூச்சா நம்ம மருந்து போட்டா மட்டும் தேவலையாகாது. உள்ள மருந்து எடுத்துக்குவீங்களா? அது மாரி நீங்க இன்டேக்கா நிறைய ஃபுட்டு, ஹேர் க்ரோத் அது மாரி மெலனினுக்கு என்னென்ன ஃபுட் இருக்கோ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அது இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு இளநரைய கட்டுக்குள்ள கொண்டு இளநரையே இல்லாம ஆயிடுங்க. இது இந்த மாஸ்க் வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு வர வர தான் உங்களுக்கு சரியாகுமே தவிர, போட்ட உடனே காணாம போகிற மாயாஜாலம்லாம் கிடையாதுங்க.
இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். வாரத்தில் ஒரு தடவை இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இளநரை மறைஞ்சிக்கிட்டு வரும். இன்னும் இளநரைக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஈஸியான டிப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கடுத்து இன்னொரு பொருள் கூட சேர்த்தணும். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. மாஸ்க் போடுறது இந்த இலைகள்லாம் திப்பி திப்பியாக அங்கங்கே நிற்கும். நல்லா அலசி விடுற மாதிரி இருந்தால் இந்த மாஸ்க் போடுங்க. அப்படி இல்லைன்னா இதை ஒரு துணியில் வடிகட்டி வெறும் சாறுகளை மட்டும் எடுத்து நீங்கள் தலையில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இலைகள் அங்கங்கே நிற்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணாமல் எந்த மாஸ்க் போட்டாலும் நல்லா வாஷ் பண்ணாமல் விட்டோம்னா பொடுகு தொந்தரவு வந்துடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இலைகள்லாம் அங்கங்கே நிற்கிது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு துணியை வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பிழிஞ்சிங்கன்னா வெறும் அதோட ஜெல் மட்டும் வருங்க. இது எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து விளக்கெண்ணெய் தாங்க. ஒருத்தவங்களுக்கு விளக்கெண்ணெய் சேராது, குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தயிரும் சேராது, குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய்க்கு பதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் யூஸ் பண்ணாதீங்க. கோல்டு பிடிக்கும் அப்படி எனக்கு சளி பிடிச்சிக்கும், தலை வலிக்கும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த 2 பொருளையும் யூஸ் பண்ணாதீங்க. விளக்கெண்ணெய், தயிரை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு மாற்று வழி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தயிர் போடாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது கொஞ்சம் நேரம் வச்சு தலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கருகருப்பாக இருக்கும் முடி. குளிச்சுட்டு வரும்போது தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை போட்டு வந்தால் தான் இளநரை மறையும். முதுநரைக்கு கிடையாதுங்க, இளநரைக்கு. சரிங்களா? இது கூட இன்னொரு பொருள் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு சேர்க்கணும். நெல்லிக்காய் பவுட்ரு வந்து கருமையை கொடுக்கும். மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இன்டேக்காவும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது இளநரைக்கு. நெல்லிக்காய் பவுட்ரு என்கிட்ட முடிஞ்சு போச்சு. நான் தான் அடிக்கடி மாஸ்க்கு போட்டு நெல்லிக்காய் பவுட்ரை முடிச்சிட்டேன். அதனால் நான் வந்து திரிபலா சூர்ணத்தில் நெல்லிக்காய் பவுட்ரு இருக்குது. அதில் கடுக்காய், தாண்டிக்காய் இருக்குது. கடுக்காய் வந்து தலையில் உள்ள அழுக்கு, எண்ணெய் பசையெல்லாம் நீக்கி வேர்க்கால்கள் நல்லா பலப்படுத்தும் கடுக்காய், தாண்டிக்காய். அதை நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்குது, அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வெறும் நெல்லிக்காய் பவுட்ரு மட்டும் போதும். நெல்லிக்காய் கருமையை கொடுக்கும். நல்லது, உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இன்டேக் எடுக்கும்போது நல்லது. அதே மாதிரி தலைக்கு வந்து நீங்கள் நெல்லிக்காய் பவுட்ரு யூஸ் பண்ணும்போது இளநரை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மறையும். சாதாரணமாகவே நெல்லிக்காயும் தயிரும் கூட நீங்கள் போட்டு மாஸ்க் போட்டு பார்த்தாக்கும் உங்களுக்கு இளநரை மறையும். இப்போ இதை வந்து தலையில் எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என் முடி பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குன்னு. எல்லாமே நெல்லிக்காய் பவுட்ரு, அப்புறம் கரிசலாங்கண்ணி பவுட்ரு தாங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.